Hi friends, this is Bhuvan. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெயினை எப்படி மாடலாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் பிக்சர் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கேரக்டராக மாற்ற போகிறேன். ஓகே ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஸ்மஜ் டூல், அடுத்து பார்த்திங்கன்னா லிக்விஃபை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் டூல். ஓகேங்களா, ஸ்டாம்ப் டூலுங்கிறது க்ளோன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. ஓகே ஸோ அது என்னென்ன எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பிக்சர் உங்களுக்கு வந்து இந்த ட்யூட்டோரியலோட இணைச்சிருக்கு, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு கண்ணு கொண்டு வர போகிறேன். ஸோ ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த லைட்டை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டினேஷன் எந்த டெஸ்டினேஷனில் வேணுமோ அந்த டெஸ்டினேஷனில் கொண்டு போய் வரைகிறேன். ஓகே, ஸோ ஒரு பக்கம் கண்ணு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கண்ணும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸ்டாம்ப் டூல் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷன் வராது. ஓகே, ஸோ ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண சோர்ஸ் வரையணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட்டை ரிலீஸ் பண்ணிடணும். ஆல்ட்டை பிடிச்சிட்டு கூடாது, அதை ஆல்ட்டை விட்டுட்டு வெறும் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரா பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு இப்போ கண்ணு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மூஞ்சியை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து லிக்விஃபை டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லிக்விஃபை டூல் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஃபில்டர்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபில்டர் கீழே லிக்விஃபைங்கிற ஒரு டூல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து காது பகுதி மாதிரி நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தேவையில்லாத பாட்டை டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இமேஜில் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதில் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ஒரிஜினல் இமேஜில் நீங்கள் பண்ண வேணாம். ஒரிஜினல் இமேஜ் இன் கேஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் போயிடும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த டூப்ளிகேட்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நான் டெலிட் பண்ணியிருக்கேன். அந்த இடம்ல ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு இன்கேஸ் ரெக்கவர் பண்ண முடியலனா கூட ஒரிஜினல் இமேஜ் இருந்துச்சுன்னா திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக எப்போவுமே ஒரு டூப்ளிகேட் எடுத்துருங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஹைலி டீட்டெயில்டு பிக்சர். ஓகேங்களா, ஹை ரெசல்யூஷன். ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஜூம் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக பென் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் எரேசர் டூல் யூஸ் பண்ணி நீட்டாக வேலையை முடிச்சிடறேன். ஓகேங்களா, இதே வந்து இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த பென் டூல் டியூட்டோரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கு, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ லிக்விஃபை டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் கீழே இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயில்டு இமேஜிங்னால டைம் எடுக்குது. ஓகே, லிக்விட் டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் சைஸ் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சைடில் உங்களுக்கு ப்ரஷ் சைஸ்ன்னு தனியாக கொடுத்துப்பாங்க. ஸோ அங்கே வச்சு உங்களுக்கு வேணும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, என்டர் பட்டனுக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா, ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட சைஸ் இன்க்ரீஸோ ரெடியூஸோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த இப்போ ப்ரஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கு இல்லையா. இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு
மூஞ்சியில் என்னென்ன பார்ட்ஸ் வேணுமோ அந்த பார்ட்ஸ் ஈஸியாக உங்களுக்கு ட்ரா பண்ண முடியும். இது ஆக்சுவலாக இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா நீங்கள் பென் டூல் இல்லைன்னா செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த ரவுண்ட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டான பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் லிக்விட் டூலில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செலக்டான ஏரியா தவிர மற்ற ஏரியாஸ் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணி கவர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக மூஞ்சியில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண விரும்புகிறேன். பட் பார்த்தீங்கன்னா சைல் இருக்குது, பார்த்தீங்கன்னா சைல் இருக்கிறதும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதை வந்து அதில் அவாய்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்மெட்ச் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெட்ச் டூல் அப்படின்னா ஸ்டாம்ப் டூல். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் டூலுங்கிறது பக்கத்தில் இருக்க கலர்ஸும் கால்குலேட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ வந்து அந்த பிளாக் கலர் இடையில வர்றது வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்னென்னா இதில் இன்னொரு ட்வீக் இருக்குது. ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணும்போது அதோட ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஈஸியாக வரைய முடியும். ஓகேங்களா. இதே ஒப்பாசிட்டி ஃபுல் ஒப்பாசிட்டியில் இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எந்த இடத்துலேருந்து காப்பி பண்ணுறீங்களோ அந்த இடம் மறுபடியும் அப்பியர் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் இதே ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து அந்த இடம் புது சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகும். ரெண்டுக்கும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா. உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ டுட்டோரியலுக்கும் டவுட் இருக்க பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்.